திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கெல்லாம் இன்றைக்கு முலாம் பூசப்பட்டு வேறு பேரிலே இந்த திட்டங்கள் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறதை ஒழிய திட்டங்களுக்கான உரிய நிதிகளை கூட பெருமளவில் விடுவிக்கவில்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ் வளர்ச்சித்துறை இந்த துறைக்கு எவ்வளவு இந்த ஆண்டு நிதி என்று கூட தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் அறிவிக்கிறதுக்கு இன்றைக்கு தயாரில்லை என்பதை பார்க்கும்போது உள்ளபடியே நான் வேதனைப்படுகிறேன். தொல்லியல் துறை, அந்த துறைக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. 1 கோடி ரூபாய் அந்த தொல்லியல் துறையில் அவங்க என்ன பண்ண முடியும்? குழந்தைகளெல்லாம் டூர் கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டு போங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. பட் கன்சர்வேஷனுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? மியூசியம்ஸ் என்னாச்சு? எக்ஸ்கவேஷன்ஸ் என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கான பணம் எங்கே ஒதுக்குறீங்க? இதை பற்றியும் கிடையாது. அதே போல் கொள்ளிடத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அணைகளை, தடுப்பணைகளை உருவாக்க போகிறோம், டெல்டா மாவட்டத்தினுடைய சுற்றுச்சூழல் சீரமைப்பை பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. பெரிய அளவில் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கடைசியில் பார்த்தா அதனுடைய சாத்தியக்கூறு என்ன இருக்கும் என்று ஆராய்வதற்கு சொற்ப தொகைகளை நாங்கள் ஒதுக்குறோம், 10 கோடி ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாத்தியக்கூறுகளை ஆராய்வோம் என்று சொல்லுகிறார்கள். இது போன்ற நிலைமை தான் இருக்கிறது. எனவே அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்துருக்கக்கூடிய திட்டங்கள், மகளிர் உரிமை தொகைக்கு 2000 ரூபா கொடுக்கக்கூடிய திட்டமாக இருந்தாலும் சரி, 6 சிலிண்டர் கொடுக்கக்கூடிய திட்டங்களாக இருந்தாலும் சரி, இவற்றை பற்றி எதுவுமே குறிப்பிடவில்லை. அல்லது நாம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த திட்டங்களுடைய நிலைமைகள் என்ன? கலைஞர் வீடு வழங்கும் திட்டம், அதற்கு வேறு பேர் இன்றைக்கு மாற்றி அறிவிக்கிறார்கள். எனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சொல்லப்பட்ட திட்டங்களுக்கு மாற்று பெயர்களை மாற்றி அமைப்பது ஒன்றுதான் நடந்திருக்கிறதை தவிர, அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இந்த பட்ஜெட் என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக பட்ஜெட் அமைந்திருக்கிறது என்பதை தரவுகளின் வாயிலாக நான் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன்.